நீங்களும் ராப்பகலா ஹார்ட் ஒர்க் பண்றீங்க, ஆனா இன்னும் ஏழாவே இருக்கிறீங்களா? ஏன் கடவுளே, நான் மட்டும் இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு என்னைக்காவது வேண்டியிருக்கீங்களா? 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிராமத்துல இருந்த ஒரு இளைஞனுக்கும் இதே கேள்வி இருந்தது. அவன் விடாம கடவுள்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தான். கடைசியில கடவுள் அவன் கனவுல தோன்றி ஒரு அதிர்ச்சியான உண்மையை சொன்னாரு. யார் ஏழையா இருக்கணும், யார் பணக்காரனா இருக்கணும்னு நான் முடிவு பண்றதில்ல. அதான் 2 பேர் முடிவு பண்றாங்கன்னு சொன்னாரு. அந்த 2 பேர் யாரு? பணக்காரனாக நீங்க செய்ய வேண்டிய அந்த 6 மாற்றங்கள் என்ன? வாங்க பாப்போம். கடவுள் சொன்னாரு, இந்த உலகத்துல கண்ணுக்கு தெரியாத 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் பணப்பேய், மணி டீமன். இன்னொருத்தர் மகிழ்ச்சி தேவதை, ஏஞ்சல் ஆஃப் அபண்டன்ஸ். பணப்பேய்க்கு பணம்னா உயிர். அது மனுஷங்களை அடிமையாக்கி அவங்கள ஓட விட்டு வேலை வாங்கி ரசிக்கும். ஆனா மகிழ்ச்சி தேவதை மனுஷங்களை அரசனை போல வாழ வச்சு அழகு பார்க்கும். ஆனா இந்த மகிழ்ச்சி தேவதை எல்லாரையும் அரசனாக்கிடுறது இல்ல. அதுக்குன்னு சில குவாலிஃபிகேஷன் இருக்கு. அந்த தகுதி இல்லாதவங்கள அப்படியே தூக்கி பணப்பேய்கிட்ட தாரவார்த்தணும். அந்த 6 தகுதிகள் என்ன தெரியுமா? மகிழ்ச்சி தேவதை முதல்ல ஒருத்தரோட சிந்தனையை பார்க்கும். எனக்கு நிறைய காசு வந்தா என் கஷ்டமெல்லாம் சரியாயிடும், நான் நிறைய சம்பாரிச்சதுக்கு அப்புறம் சேமிக்க ஆரம்பிப்பேன்னு எவன் ஒருத்தன் நிகழ்காலத்துல வாழாம எதிர்காலத்துல மட்டும் கோட்டை கட்டுறானோ அவனை மகிழ்ச்சி தேவதை நிராகரிச்சிடும். தேவதையின் லாஜிக், இப்போ உன் கையில இருக்கிற நேரத்தையும் காசையும் சரியா கையாள தெரியாத நீ ஒரு அரசன் மாதிரி வாழ தகுதி இல்லாதவன். நீ பணப்பேக்கிட்டே போனா அனுப்பிடும். எதிர்காலத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவன் ஏழையாவே இருப்பான். அடுத்ததா ஒரு பொருளை பார்த்த உடனே ஆசையா இருக்கேன்னு உடனே காசு எடுத்து கொடுத்து வாங்குறவங்க, இவங்கள மகிழ்ச்சி தேவதை வெறுக்கும். ஒரு நிஜமான அரசனுக்கு பொறுமையா சிந்திச்சு முடிவெடுக்கிற திறமை வேணும். தான் மனசை கட்டுப்படுத்த தெரியாம பார்த்த உடனே பர்சு திறக்கிறவன் ஒருபோது அரசன் ஆக முடியாது. உனக்கு பொறுமை இல்ல, நீயும் பணப்பேய்கிட்டே இருப்போன்னு அனுப்பிடும். உடனடி ஆசைக்கு அடிமையாகிறவன் பணப்பேய்க்கு அடிமையாவான். கணக்கில்லாதவன் கையில காசு தங்காது. 4வது தகுதி, 4 பேர் நம்மள பார்த்து புகழணும், நம்மள உயர்வா நினைக்கணும்னு கௌரவத்துக்காக செலவு பண்றவங்க. இவங்கள மகிழ்ச்சி தேவதை ஒருபோதும் மன்னிக்காது. ஒரு நிஜமான அரசன் 4 பேரோட புகழ்ச்சிக்காக முடிவெடுக்க மாட்டான். தனக்கும் தான் மக்களுக்கு உண்மையிலேயே எது தேவைன்னு அவனுக்கு தெரியும். ஆனா கௌரவத்துக்காக கடன் வாங்கியோ இல்ல கஷ்டப்பட்டோ செலவு பண்றவங்கள நீ அடுத்தவன் பேச்சுக்கு அடிமை, உனக்கு எதுக்கு ராஜவாக்கியன்னு சொல்லி பணப்பேய்கிட்ட அனுப்பிடும். 5வது தகுதி, தான் பண்ற சின்ன சின்ன செலவுகளை கூட எழுதி வைக்க சோம்பேறித்தனம் படுறவங்க. ₹1 இருந்தாலும் அது எங்க போகுது, எப்படி வருதுன்னு கணக்கு இல்லாதவன். செய்யற செலவை சரியா கணக்கு பண்ணி செய்யாதவன் ஒரு நாளும் அரசனா இருக்கவே முடியாது. செஞ்ச செலவை எழுதி வைக்க கூட சோம்பேறித்தனம் படுறவன் எப்படி ஒரு அரசனாக சிந்திக்க முடியும்? நீ ஒரு சோம்பேறி, நீயும் பணம் போய்கிட்ட இருன்னு அனுப்பிடும். கணக்கு இல்லாதவன் கையில காசு தங்காரு. மகிழ்ச்சி தேவதை அடுத்து ஒருத்தரோட கன்சிஸ்டன்சியை பார்க்கும். நான் இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்றேன், இன்னைக்கு சேமிக்கிறேன்னு ஆரம்பிச்சுட்டு ஒரு வாரம் கூட அதை தொடராம விடுறவங்கள அந்த தேவதை வெறுக்கும். ஒரு அரசன் என்பவன் எடுத்த காரியத்தை சின்னதோ பெருசோ அதை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கணும். அப்போதான் அவனுக்கு அந்த ராஜாங்கத்தை ஆள தகுதி வரும். 2 நாள் மட்டும் ஆசைப்பட்டுட்டு அப்புறம் சோம்பேறியா இருக்கிற நீ எனக்கு வேண்டாம், நீயும் பணப்பைக்கிட்டே போய் வாழ்க்கை முழுக்க வேலை செஞ்சு கஷ்டப்படு அப்படின்னு சொல்லி அனுப்பிடும். கடைசி தகுதி, புது விஷயங்களை ஏத்துக்கிற மனநிலை. எனக்கு இதுவே போதும், புதுசா எதையும் முயற்சி பண்ணி நான் ஏன் ரிஸ்க் எடுக்கணும்னு பயந்துக்கிட்டு பழைய விஷயங்களையே கட்டிக்கிட்டு அழுகிறவங்கள மகிழ்ச்சி தேவதை அரசனாக்குறது. ஜெயிக்கிறோமோ தோற்கிறோமோ, ஆனா போட்டி போட தயாரா இருக்கணும். அந்த துணிச்சல் இல்லாதவங்கள நீ வாழ்நாள் முழுக்க மற்றவனுக்கு அடிமையா இருக்கிறது தான் சரின்னு சொல்லி பணப்பைக்கிட்ட தாராவாத்திரும். கடவுள் சொல்ல இந்த 6 விஷயங்களை கேட்ட அந்த இளைஞன் அதிர்ந்து போயிட்டான். ஏன்னா இத்தனை நாளாம பணப்பைக்கு பிடிச்ச விஷயங்களை தான் செஞ்சுட்டு இருந்தான். மகிழ்ச்சி தேவதையால நிராகரிக்கப்பட்ட இவங்க எல்லாரையும் பணப்பை தான் குகைக்குத கூட்டிட்டு போகும். அங்க அவங்களுக்கு ஒரு ராஜா வாழ்க்கை கிடையாது. அவங்களுக்கு கிடைக்கிற ஏதோ ஒரு உணவு சாப்பிட்டுட்டு 8 மணி நேரம் இல்ல, தூங்குற நேரம் தவிர மீதி இருக்கிற எல்லா நேரமும் அவங்க அந்த பேய்க்காக வேலை செஞ்சுட்டே இருக்கணும். அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் கிடையாது, குழந்தைகளோட விளையாட நேரம் கிடையாது, குடும்பத்தோட பேச நேரம் கிடையாது, ஒரு பண்டிகை கொண்டாட கூட நேரம் இருக்காது. அவங்க மூளை எப்பவும் ஒண்ணு தான் சொல்லும், நாம பிறந்தது வேலை செய்யத்தான், ஓடிக்கிட்டே இருக்கணும். அந்த அடிமைகளுக்கு நிம்மதினா என்னன்னே தெரியாது. 24 மணி நேரம் ஒரு பயம் அவங்கள வாட்டும். எப்போ பணம் நம்ம கீழே தள்ளுமோங்கிற அந்த பயத்திலேயே வாழ்வாங்க. அவங்க வீட்டுக்குள்ள நிம்மதி இருக்காது. கணவன் மனைவிக்குள்ள சண்டை, குழந்தைங்களுக்குள்ள சண்டைன்னு 24 மணி நேரமும் சச்சரவு தான். அந்த குடும்பமே அந்த அடிமையை பார்த்து சொல்லும், நீ ஒழுக்கமான கேரக்டரை வளர்த்துக்காம பணப்பையை கிட்ட சிக்கினது மட்டும் இல்லாம எங்களையும் இதில் இழுத்து விட்டுடியே, உன்னால நாங்களும் நிம்மதி இல்லாம உழைக்கிறோம், நல்ல சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறோம் சண்டை போடுவாங்க. அந்த அடிமையோட உலகம்
வீடு வேலை இது மட்டும்தான். அவங்க படுற இந்த மன உழைப்பை பார்த்து பணப்பேய் சந்தோஷப்படும். நம்ம பணப்பேயோட நரகத்தை பத்தி பார்த்தோம். ஆனா மகிழ்ச்சி தேவதை யார கைப்பிடிச்சு கூட்டிட்டு போகுதோ அவங்க வாழ்க்கை அப்படியே தலைகீழா இருக்கும். அவங்களுக்கு செல்வ செழிப்பு மட்டும் வராது, கூடவே நிம்மதியும் ஆரோக்கியமும் வரும். அவங்க கொஞ்ச நேரம் வேலை செஞ்சாலே போதும், மீதி நேரத்தை நிம்மதியா தான் குழந்தைகளோடவும் குடும்பத்தோடவும் செலவு பண்ணுவாங்க. ஒவ்வொரு பண்டிகையும் வீட்டு விசேஷமும் பதட்டம் இல்லாம மன நிறைவோட கொண்டாடுவாங்க. அவங்க குடும்பத்துக்குள்ள சண்டை இருக்காது. இவரு நம்ம எல்லாரையும் மகிழ்ச்சி தேவதை கிட்ட கூட்டிட்டு வந்துட்டாருன்னு அவங்க மேல அந்த தேவதைக்கும் அவங்க குடும்பத்துக்கும் ஒரு பெரிய மரியாதையும் அனுபவம் இருக்கும். தேவையான இடத்துக்கு போவாங்க, பிடிச்ச நண்பர்களோட சுத்துவாங்க. ஒரு ராஜாவோட வாழ்க்கை எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். இப்போ அந்த கிராமத்து இளைஞன் கடவுள்கிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை கேட்கிறான். சுவாமி, நீங்க சொல்றது எல்லாம் சரி, ஆனா அந்த பேயும் தேவதையும் தான் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்களே. நான் இப்போ யாருடைய பிடியில இருக்கேன்னு எனக்கு எப்படி தெரியும்? நான் பணப்பேய்க்கு அடிமையா இருக்கேனா இல்ல மகிழ்ச்சி தேவதைக்கு பிரியமானவனா இருக்கேனா? இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்போ கடவுள் ஒரு அழகான புன்னகையோட அந்த ரகசியத்தை சொன்னாரு. இத உன்னாலேயே கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு நீ உன்கிட்டயே 2 கேள்விகளை கேட்டுக்கோ அப்படின்னு சொன்னாரு. அந்த 2 கேள்விகள் தான் உங்க வாழ்க்கையோட திசையை தீர்மானிக்க போகுது. கடவுள் சொன்னாரு, உன்னோட கடந்த காலத்துக்கு போய் யோசிச்சு பாரு. கேள்வி 1, 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு மட்டும் அதிக வருமானம் வந்தா என் பிரச்சனையெல்லாம் தீர்ந்துரும்னு நினைச்சியா? கேள்வி 2, 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இன்னும் கொஞ்சம் சம்பளம் அதிகமா கிடைச்சா நான் சேமிக்க ஆரம்பிப்பேன்னு நினைச்சியா? இந்த 2 வார்த்தைகளையும் நீ 5 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தா நீ நிச்சயம் பணப்பேய்கிட்ட தான் இருக்க. இல்ல 10 வருஷத்துக்கு முன்னாடியும் இதே 2 கேள்வியே நீ உன்கிட்டயே கேட்டுப்பாரு. அப்பவும் இதே பதில் தான் உன் மனசுக்குள்ள இருந்ததா? அப்படின்னா நீ 10 வருஷமாவே அந்த பேய்க்கு அடிமையா தான் இருக்க. ஏன்னா வருமானம் ஏறியும் உன் பிரச்சனை தீரல, நீ சேமிக்கவும் ஆரம்பிக்கல. அப்போ மகிழ்ச்சி தேவதை யாரோட இருப்பாங்க? அதுக்கு கடவுள் சொன்ன பதில் ரொம்ப சிம்பிள். நீ பணப்பேய்கிட்ட இல்லனாலே மகிழ்ச்சி தேவதை உன்கிட்ட தான் இருக்கான்னு அர்த்தம். யார் ஒருத்தன் எனக்கு எவ்வளவு வருமானம் வந்தாலும் இருக்கிற வருமானத்தை வச்ச என் பிரச்சனையை சமாளிக்க நான் முயற்சி பண்றேன்னு நினைக்கிறானோ, என் வருமானம் கம்மியா இருந்தாலும் இப்போலிருந்தே நான் சேமிக்க ஆரம்பிக்கிறேன்னு கழுத்துல இறங்குறானோ, அவன் மகிழ்ச்சி தேவதை கிட்ட இருக்கான்னு அர்த்தம். 5 வருஷத்துக்கு முன்னாடி இதை செஞ்சிருந்தா இன்னைக்கு உன் வாழ்க்கை ஒரு அரசன் மாதிரி இருந்திருக்கும். கடைசியா ஒரு உண்மையையும் கடவுள் அந்த நபர்கிட்ட சொல்றாரு. மகிழ்ச்சி தேவதை ரொம்பவும் இலகுண மனசு கொண்டவங்க. அவங்க எப்போதுமே எல்லாரையுமே பணப்பேய்கிட்ட இருந்து காப்பாற்றி கொண்டு வந்து எல்லோரையும் சந்தோஷமா வைத்திருக்க வேண்டுமென்று தன்னுடைய கட்டுப்பாட்ட தளத்தவும் செய்வாங்க. ஆனா மக்கள் அதை கண்டுக்காம அவங்கள அவமதிப்பாங்க. அதற்கான வெகுமதி வாழ்க்கை முழுக்க பணப்பேய்கிட்ட அடிமையா வேலை செய்யறது தான். நம்மள பல பேர் நினைக்கிறோம், இன்னும் அதிகமா ஹார்ட் ஒர்க் பண்ணா, இன்னும் பெரிய பொசிஷனுக்கு போனா, இன்னும் ஓடி ஓடி உழைச்சா நம்ம கஷ்டம் எல்லாம் தீந்துடுங்க. ஆனா மகிழ்ச்சி தேவதை என்ன சொல்லுது தெரியுமா? நீ ஏற்கனவே ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்க. உனக்கு தேவை இன்னும் அதிகமான உழைப்பு இல்ல, சரியான குவாலிட்டி தான். ஆமாங்க, மகிழ்ச்சி தேவதை உங்ககிட்ட வந்து கோடிக்கணக்கான ரூபாயோ இல்ல 20 மணி நேர உழைப்பையோ எதிர்பார்க்கல. அது உங்ககிட்ட எதிர்பார்க்கறதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்ட நீங்க கம்மியா வேலை செஞ்சே ஒரு அரசனை போல வாழ முடியும். கடவுள் சொன்னாரு, மகிழ்ச்சி தேவதைக்கு பெரிய நம்பர் சின்ன நம்பர்னு வித்தியாசம் பார்க்க தெரியாது. அது பார்க்கறது உங்க கேரக்டரை மட்டும்தான். கணக்கு எல்லாத்தையும் எழுதி வைக்க முடியலையா? பரவாயில்ல, அட்லீஸ்ட் 1000 கணக்குல 10,000 கணக்குல செய்யற பெரிய செலவுகளையாவது கணக்கு எழுதி வைங்க. சேமிப்பு, ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சேமிக்க முடியலையா? கவலைப்படாதீங்க. மாசம் மாசம் வர்ற வருமானம் வரவுக்கும் செலவுக்கும் தான் சரியா இருக்கு, இதுல இருந்து என்ன சேமிக்கிறதுன்னு நினைக்காதீங்க. தினமும் 1 ரூபாய் சேமிங்க. ஆனா அதை தினமும் செய்யுங்க. அந்த 1 ரூபாயை விட அந்த கன்சிஸ்டன்சி தான் தேவதைக்கு பிடிக்கும். சேமித்த பணத்தை பணமா வச்சிருக்கீங்க, அந்த பணத்தை உங்களை மறுபடியும் அது பக்கம் இருக்க முயற்சி பண்ணும். அதனால தேவையான அளவு மட்டும் பணமா வச்சுக்கிட்டு மத்தத வளரக்கூடிய மதிப்பு உயரக்கூடிய பொருளா மாத்தி வச்சுக்கோங்க. நான் சொன்ன 6 தகுதிகளையும் ஒரே நாள்ல வளர்த்துக்கணும்னு அவசியம் இல்ல. முதல்ல ஒரு விஷயத்தை எடுங்க, அதை சரியா செய்யுங்க. நீங்க ஒவ்வொரு படியா எடுத்து வைக்கும் போது மகிழ்ச்சி தேவரை வேகமா வந்து உங்க கையை பிடிச்சிக்கும். கிராமத்து இளைஞனும் பிரிந்த பாதைகளும். கடவுள் மறைஞ்சதும் அந்த இளைஞன் ஓடி போய் கிராமத்துல எல்லார்கிட்டையும் உண்மையை சொல்லலாம். ஆனா பல பேர் அவனை கேலி செஞ்சாங்க. இதெல்லாம் கட்டுக்கதை, முட்டாள்கள் தான் இதை நம்புவாங்கன்னு சொல்லிட்டு எப்போதும் போல ஓடி ஓடி உழைக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா ஒரு சிலர் மட்டும் இத முயற்சி செஞ்சு பார்ப்போம்னு முடிவெடுத்தாங்க. சில வருஷங்கள் கழிச்சு பார்த்தா அந்த இளையன் சொன்னதை நம்பின மக்கள் நிம்மதியா ஆரோக்கியமா ஒரு அரசனை போல தான் ஊர்லயே வாழ்ந்தாங்க. ஆனா நம்பாத மக்கள் பணப்பேய்க்கு அடிமையாகி வருமானத்துக்காக தான் ஊரை விட்டு நாட்டை விட்டு குடும்பத்தை பிரிஞ்சு எங்கெங்கோ அடிமை வேலை பார்க்க போயிட்டாங்க. இது ஏதோ குழந்தைங்கள தூங்க வைக்க சொல்ற கதைன்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் உங்களை சுத்தியும் பாருங்க, இன்டர்நெட்டை திறந்து பாருங்க.
கோடி கணக்குல பணம் வச்சிருந்தோம், அதை இஷ்டத்துக்கு செலவு பண்ணி ஒன்னும் இல்லாம போன பல பேரையும் நம்ம பார்க்கறோம். ஒண்ணுமே இல்லாம ஆரம்பிச்சு சரியான பழக்க வழக்கங்களால இன்னைக்கு பெரிய ஆளாகி நிம்மதியா இருக்கிறவங்களையும் பார்க்கறோம். இந்த கதையை யாரோட வேணாலும் நீங்க ஒப்பிட்டு பார்க்கலாம். உண்மை உங்களுக்கே புரியும். பணப்பேய் உங்களை அடிமையாக்கி உங்க குடும்பத்தையே அடகு வைக்க காத்துட்டு இருக்கு. ஆனா மகிழ்ச்சி தேவதை உங்க கையை பிடிச்சு உங்களை ஒரு சுதந்திரமான அரசனா மாத்த காத்துட்டு இருக்கு. நண்பர்களே, கடவுள் சொன்ன அந்த 2 கேள்விகள் இப்ப உங்க முன்னாடி இருக்கு. காசு வந்தா பாத்துக்கலாம்னு சொல்றது அடிமையோட குணம். இருக்கிறத வச்சு இப்பவே ஆரம்பிப்பேன்னு சொல்றது அரசனோட குணம். கடந்த காலத்தை உங்களால மாத்த முடியாது, ஆனா எதிர்காலத்தை மாத்த இப்போ உங்ககிட்ட ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த 2 கேள்விகள் மூலமா நீங்க யாருடைய பிடியில இருக்கீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. ஒரு அடிமையா இருக்க போறீங்களா, இல்ல அந்த மகிழ்ச்சி தேவதையின் அரசனாக போறீங்களா? உங்களை மகிழ்ச்சி தேவதை கிட்ட கொண்டு போகக்கூடிய அந்த நல்ல பழக்க வழக்கங்களை இன்னைக்கே வளர்த்துக்கோங்க. பணத்தை பத்தின இந்த 2000 வருஷ பழமையான உண்மை இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நீங்க தான் முடிவு பண்ணணும். வாழ்க்கை முழுக்க பணத்துக்காக உழைக்க போறீங்களா, இல்ல அந்த பணத்தை உங்களுக்காக உழைக்க வைக்க போறீங்களா? பிறந்தது வேலை செய்ய மட்டும்தான் அப்படின்னு நம்பி சண்டை சச்சரவோட கஷ்டப்பட போறீங்களா, இல்ல மகிழ்ச்சி தேவதை கிட்ட சரணடைந்து நிம்மதியையும் சந்தோஷத்தையும் உங்க வீட்டுக்கு கொண்டு வர போறீங்களா? அது உங்க கையில தான் இருக்கு. நிகழ்காலத்துல வாழுங்க. உடனடி ஆசையை கட்டுப்படுத்துங்க. பெருமைக்காக செலவு செய்யாதீங்க. ஒவ்வொரு ரூபாய்க்கும் கணக்கு வைங்க. கன்சிஸ்டண்டா இருங்க. போட்டி போடக்கூடிய தன்மையை வளர்த்துக்கோங்க. இந்த 6 மாற்றங்களை செஞ்சா மகிழ்ச்சி தேவதை உங்களை தேடி வரும். வாழ்க்கை மாறும். முடிவு உங்க கையில. மகிழ்ச்சி தேவதையின் அந்த முதல் படியை இன்னைக்கு எடுத்து வைங்க. வாழ்க்கை மாறும். இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லா விஷயங்களும் உங்க மனசுல ஒரு தெளிவை உண்டாக்கி இருக்கும்னு நம்புறேன். இப்போ பல ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் வெளியே சொல்லாத பையிங் காம்படிஷன் லாஜிக்கை உங்க பிஸ்னஸ்லையோ அல்லது உங்க வேலையிலையோ எப்படி சரியா பயன்படுத்தி உங்க வருமானத்தை, அதாவது இன்கம்மை பல மடங்கு அதிகப்படுத்துறதுன்னு அடுத்த கட்டத்துல டீட்டெயிலா பார்க்க போறோம். இது ஏதோ புரியாத ரகசியம் இல்ல, நீங்க தினசரி வாழ்க்கையில பார்க்குற விஷயம்தான். ஆனா அதை ஒரு ப்ராப்பரான ஆர்டர்ல எப்படி எஃபெக்டிவா பயன்படுத்தணுங்கிறது தான் இங்க மேட்டர். உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து கிடைச்சதுன்னா கூடிய சீக்கிரமே மணி மேக்னெட் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கிவன் வீடியோவை லான்ச் பண்ண தயாரா இருப்பேன். இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் பாக்குறீங்கன்னா நிச்சயம் இது உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு மாற்றத்தை விதைச்சிருக்கோன்னு நான் நம்புறேன். ஒரு முக்கியமான விஷயம், நான் ஒரு கண்டென்ட் கிரியேட்டரோ அல்லது இன்ஃப்ளூயன்சரோ கிடையாது. எனக்கு இந்த வீடியோவோட விளம்பரங்கள் மூலமா எந்த வருமானமும் வர்றதில்ல. பல நாட்கள் கஷ்டப்பட்டு ஆயிரக்கணக்கான தகவல்களை தேடி அதை உங்களுக்கு புரியிற மாதிரி மிக எளிமையா நான் மாத்தியிருக்கேன். என்னுடைய இந்த உழைப்பு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா உங்களால முடிஞ்ச ஒரு சின்ன தொகையை, அதாவது கான்ட்ரிபியூஷனை ஸ்கிரீன்ல தெரியிற ஜிபே நம்பருக்கோ அல்லது டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற அக்கவுண்ட்டுக்கோ ஷேர் பண்ணுங்க. இது நான் மேற்கொண்டு இது போன்ற பல ரகசியங்களை உங்களுக்கு கொண்டு வர ஒரு பெரிய ஊக்கமா இருக்கும். ஒருவேளை இப்போதைக்கு என்கிட்ட பணம் இல்லையேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா கவலையப்படாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னு சொல்லி இன்ஸ்டாகிராம் அல்லது ஃபேஸ்புக்ல எங்களை டேக் பண்ணி ஒரு போஸ்ட் போடுங்க. நீங்க கொடுக்குற அந்த ஒரு அங்கீகாரம் போதும். நான் கஷ்டப்பட்ட உழைப்புக்கு கிடைச்ச வெற்றியா அதை நான் நினைப்பேன். நிச்சயம் இந்த 2ல ஏதாவது ஒன்ன பண்ணுவீங்கன்னு நம்புறேன்.